வெல்கம் டு பாப்பூஸ் கிச்சன். நான் இன்னைக்கு பாப்பூஸ் கிச்சனில் பனானா பால்ஸ் செய்ய போகிறேன். பனானா பால்ஸ் எப்படி செய்யறங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். பனானா பால்ஸ் செய்கிறதுக்கு நான் குட்டி குட்டியாக 6 வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன். இப்போ 1 கப் மைதா ஆட் பண்றேன். அதே கப்ல 1/2 கப் சர்க்கரை. இப்போ சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 5 ஏலக்காய் நச்சு வச்சிருக்கேன். 1 பிஞ்ச் உப்பு, 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா. இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் பால் சேர்த்துக்கிறேன். மாவை இந்த பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ எண்ணெய் காய்ஞ்ச உடனே சின்ன சின்ன உருண்டைங்களாக போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். அடுப்பு எப்போவுமே மிதமான சூட்லேயே இருக்கட்டும். இப்போ இந்த உருண்டையெல்லாம் ஒரு பக்கம் பொரிஞ்ச உடனே திரும்ப அடுத்த பக்கம் பெரட்டி போட்டுடலாம். இந்த உருண்டை எல்லாத்தையுமே திருப்பி போட்டாச்சு. இன்னொரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இந்த பால்ஸ் எல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வர நல்லா வேக விட்டு எடுத்துக்கிடுவோம். சூப்பரான பனானா பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பேட்சா போட்டு எடுத்துக்கலாம். பனானா பால்ஸ் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. ஈட் ஹெல்த்தி, திங்க் பெட்டர்.